சமயபுரத்து மாரியம்மனை பற்றி அதிர்ச்சியூட்டும் அதிசய தகவல்கள் 5 நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சமயபுரத்து மாரியம்மன் தக்க சமயத்தில் நமக்கு வந்து உதவுவதால தான் அவளுக்கு சமயபுரத்தா அப்படிங்கிற பேரே வந்தது. நாம நல்லா இருக்கணும்னு நம்ம விரதம் இருப்போம். ஆனால் நம்ம நல்லா இருக்கணும்னு சமயபுரத்து மாரியம்மன் விரதம் இருக்கக்கூடியது இந்த மாசி மாசத்துல மாசி மாச கடைசி ஞாயிறு தொடங்கி கிட்டத்தட்ட 28 நாட்கள் பங்குனி மாச கடைசி ஞாயிறு வரையும் 5 ஞாயிற்றுக்கிழமை அம்மன் விரதம் இருப்பா. அம்மன் விரதம் இருக்கக்கூடிய அந்த நாள்ல வழக்கமா சாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல சாமிக்கு இளநீர், பானகம், உப்பில்லா மோர், துள்ளு மாவு இதை தான் நெய்வேத்தியமா வைப்பாங்க. இங்கு எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலில் குங்குமம் தான் பிரசாதமாக தருவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அம்மன் கோவிலில் குங்குமமே நம்ம வாங்கி கொடுத்தா நல்லதுன்னு நம்மளும் கொடுப்போம். ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவசக்தி ரூபமாக அம்மன் இருக்கிறதுனால இங்கு விபூதி தான் பிரசாதமாக தருவாங்க. ஒட்டுமொத்த மாரியம்மன் கோவில்கள் அனைத்துக்குமே தலைமைப்பிடமாக இருக்கக்கூடியது இந்த சமயபுரத்து மாரியம்மன் தான். சக்தி தலங்கள்ல மிக சக்தி வாய்ந்த மிக பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னா இந்த சமயபுரத்து மாரியம்மன். சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்துல படுத்து தூங்குனா அர்த்த ஜாமத்துல இரவுல கொலுசு சத்தமும் கனவுல மாரியம்மன் உருவமும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. மூலவர் மகா மாரியம்மன் வந்து மூலிகைகளால ஆனது. அதனால இங்கு அபிஷேகமே மூலவருக்கு கிடையாது, உற்சவருக்கு மட்டும்தான் அபிஷேகம். அதுவும் இந்த பங்குனி மாசத்திலையும் மாசி மாசத்திலையும் பார்த்தீங்கன்னா பூச்சொரிதல் மட்டும்தான் இருக்கும், அபிஷேகம் கிடையாது.